ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சகலரும் உங்களோட மைக்குகளை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் உங்களுக்கு அந்த புதிய கலைத்திட்ட மாற்றம் இது தொடர்பில் நிறைய கேள்விகள் சிங்கள வினாப்பத்திரங்கள்ல வந்திருக்கின்றது. ஏன்னா இப்ப உங்களுக்கு அந்த புதிய கலைத்திட்ட மாற்றத்துல கேள்விகளுக்கு வரக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளை அதற்கு எவ்வாறான அந்த விடைகள்ங்கிற விடயங்களை நான் எழுதி விடுறேன். எல்லோரும் அதை தொகுத்தெடுத்து கொள்ளணும். ரைட். இது அப்டேட்டான இறுதியாக இருக்குகின்ற கேள்வி கட்டமைப்புகள். கூடுதலாக இவ்வாறான கேள்விகள் சிங்கள வினாப்பத்திரங்களில் வருகின்றன. எனவே அதற்கேற்ப இந்த தகவல்களை தொகுத்தெடுங்க. யாரும் இடையில இது மைக் ஆன் பண்ணி கேட்காம நான் உங்களுக்கு ஒயிட் போர்டில் எழுதி விடுவேன். எல்லாத்தையும் தொகுத்து எழுதி கொள்ளுங்க. என்னென்ன தலைப்பு எவ்வாறான கேள்விகள் வரும் என்ற விஷயத்தையும் போட்டு விடுவாங்க. முதலாவது ஹெடிங்க போட்டுக்கொள்ளுங்க, புதிய பொது கல்வி நிலை மாற்றம். முதலாவது எழுதி கொள்ளுங்கள். சரியா? இதெல்லாம் சிங்கள பேப்பர் கேள்விகள்ல இருக்கின்ற விடயங்கள், மிக முக்கியமானதுகள். எழுதி கொள்ளுங்கள். கல்வி நிலை மாற்றம், பொதுக்கல்வி நிலை மாற்றம், பொதுக்கல்வி நிலை மாற்றம் தயாரிக்கப்பட்டது யாரால்? தயாரிக்கப்பட்டது. இது ஒரு கேள்வியாக வந்திருக்கு. முதலாவது சார், அந்த மியூட் ஆல் கொடுத்து விடுங்க. நீங்க ஹோஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க கொஞ்சம் கொடுத்து விடுங்க. சரி. நீங்களும் ஹோஸ்ட் எடுத்து கோ-ஹோஸ்ட் ஆக்கி விட்டாலும் ஓகேதான். இந்த போனை மட்டும் தான் ஒன் பண்ணி வச்சிருக்கீங்க, லேப்டாப் போடல. நீங்க மியூட் ஆல் கொடுத்து விட்டு அவங்களுக்கு சரி என்ன இடையில மைக் ஓன் ஆனா உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிக்கும். இந்த நான் மியூட் ஆல் கொடுத்து அவங்களுக்கு வராது போல. அப்ப நான் மியூட்டோட கொடுத்துட்டு உங்களுக்கு கோ-ஹோஸ்ட் ஆக்கிட்டேன். ரைட், ஓகே. ரைட், ஓகே. அப்ப இதுகளை நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளவு விஷயங்களும் ஒரு சிஆர் புக்ல எழுதி கொடுங்கன்னு. ரைட். முதலாவது உங்களுக்கு கேள்வி, நாங்க ஒரு கேள்வி சிங்கள பேப்பருடைய கேள்வி இருக்கிறது. பொதுக்கல்வி நிலை மாற்றத்தை முன்வைத்திருக்கின்ற நிறுவனங்களுள் உள்ளடங்காதது எது சொல்லி எம்சிக்குள்ள 4 விட போட்டிருக்கிறார்கள். அதுல ஒன்று பொருத்தமற்றதாக இருக்கும். ரைட். அப்ப கலைத்திட்டம் யாரால் உருவாக்கப்பட்டன முதலாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு. சரியா இந்த பேரை பார்த்துக் கொள்ளுங்க. ரைட். சில நேரங்கள் கேட்கலாம், என்ன உயர்கல்விக்கு பொறுப்பாக இருக்குகின்ற நிறுவனம் இது வந்து கேட்கலாம். ரைட். அப்ப அப்படி சிலர்கள் கேட்கின்ற பொழுது, இரண்டாவது NIE, மூன்றாவது பரீட்சை திணைக்களம், நான்காவது கல்வி வெளியீட்டு திணைக்களம், பப்ளிகேஷன் வெளியீட்டு திணைக்களம். 5 மூன்றாம் நிலை. இதெல்லாம் தான் மிக முக்கியம். இது சில நேரம் உங்களுக்கு தெரியாம இருக்கு, மாணவிடையில இருக்கும். சில நேரம் இதை நீங்க பொருத்தமற்றன்னு எடுத்துருவீங்க. மூன்றாம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழு. அப்ப இதுல பாருங்க என்னென்ன இதுல வரல. எஜுகேஷன் கமிஷனும் வரல, பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவும் இல்லை. அப்ப அது உங்களுக்கு விடையாக இருந்தா பொருத்தமற்றது என்று இருப்பீங்க, அதை நீங்க எடுக்க வேண்டும். ரைட். இது முதலாவது விடயம். இரண்டாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். கல்வி தொடர்பில் தற்கால அரசாங்கத்தினுடைய நோக்கு, அல்ல தற்கால அரசாங்கம் கல்வி தொடர்பில் கொண்டுள்ள நிலைப்பாடு. கல்வி தொடர்பில் தற்கால அரசாங்கத்தின்
அரசாங்கத்தின் நிலைப்பாடு அல்லது போக்கு. எழுதிக்கொள்ளுங்க. கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாகவும், கல்வியை ஒரு அடிப்படை உரிமையாகவும் தேசிய அபிவிருத்தி ஒரு மூலக்கல்லாகவும், தேசிய அபிவிருத்தியின் ஒரு மூலக்கல்லாகவும் அங்கீகரித்துள்ளது. சரியா? இதுதான் தற்கால அரசாங்கம் தொடர்பிலான நிலைப்பாடு. அப்ப கல்வி தொடர்பில் தற்கால அரசாங்கம் வெளிப்படுத்துகின்ற விடயம் கேட்டால் இதை நீங்க எழுத வேண்டும். இதெல்லாம் தான் இந்த இதுல இருக்குகின்ற மிக முக்கியமான விடயங்களா, மற்றதையும் தேவையில்லை. ரைட். அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்க? கலைத்திட்ட மாற்றம். மூன்றாவது என்ன? 2026 தரம் 1க்கு மாத்திரம்தான் கலைத்திட்ட மாற்றம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கலைத்திட்ட மாற்றம். அப்ப 2027 தரம் 6, தரம் 6க்கு போகும். இது இவ்வளவும் இந்த முதலாவது இருக்கின்ற முடிவு. அடுத்தது எழுதிக்கொள்ளுங்க. சில பேர் அழிக்கிறது முடிஞ்சா தேவையான ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. தேவையானவர்கள் இல்ல எழுதுறாக்கள் எழுதி கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க. மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும், தேசிய காரணிகள் இருக்கின்றது. நாங்க உடற்படி போவோம், பிறகு நாங்க ஒன்று ஒன்றாக பார்ப்போம். இந்த கல்வி மறுசீரமைப்பின் 5 மூலோபாய தூண்கள் இருக்கு. ஒவ்வொன்று நேற்று நாங்க பார்த்தோம் கல்வி தூண்கு 4. இதென்ன? புதிய கலை திட்டத்தில் அல்லது புதிய கலை திட்ட பரிமாணத்தில் 5 மூலோபாய தூண்கள். 5 4வது விஷயமா 5 மூலோபாய தூண்கள். இப்ப இது மூலோபாய தூண்கள் புதிய கலை திட்டத்துல கேட்கக்குள்ள நீங்க அதை கொண்டு எழுதிக்கிறது இல்லை, நாளை எழுதிக்கிறது இல்லையா? பார்த்துக்கொள்ளும். 5 மூலோபாய தூண்கள். முதலாவது என்ன? கலைத்திட்ட அபிவிருத்தி. முதலாவது கலைத்திட்ட அபிவிருத்தி. இரண்டாவது என்ன? மனிதவள அபிவிருத்தி. மூன்றாவது என்ன? உட்கட்டமைப்பு வசதி. எம்சிக்யூக்கு வருமா? வசதிகளை விருத்தி செய்தல், உட்கட்டமைப்பு வசதிகளை விருத்தி செய்தல் மற்றும் கல்வி நிர்வாக மறுசீரமைப்பு. கல்வி நிர்வாக மறுசீரமைப்பு. நான்காவது கணிப்பீடு மற்றும் மதிப்பீடு. ஐந்தாவது பொதுமக்கள் விழிப்புணர்வு மற்றும் மேம்பாடு. பொதுமக்கள் விழிப்புணர்வு மற்றும் மேம்பாடு. அப்ப இது 5 இது மிக முக்கியமான அவ்வளவையும் பாடமாக்கி ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இப்ப நாங்க ஒவ்வொன்றாக பார்த்துட்டு போவோம். முதலாவது பார்க்கிறோம் நாங்க கல்வி மறுசீரமைப்பு ஏன் அவசியம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 5வது விஷயமா கல்வி மறுசீரமைப்பு ஏன் அவசியம். கேள்விக்கு வரலாம், எழுத்து கேள்விக்கு வருமா? எழுதி சொல்லுங்க. சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கு, சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கு
சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கு இலகுவில் அணுகுவதற்காக உண்டு. ஏன் அவசியம்? விளிம்பு நிலையில் உள்ள மக்களை மேம்படுத்த அணுகுதல். இரண்டாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அனைத்து பிரஜைகளுக்கும் பொருளாதார மற்றும் சமூக இயக்கத்தை செயற்படுத்துவதற்கு ரைட். அப்ப இது முதலாவது இருக்கிற விடயம். ரைட். அடுத்த எழுதிக் கொள்ளுங்க, இது மிக முக்கியமான ஒரு விடயமா. தற்போதைய புதிய கல்விக் கொள்கை எழுதிக் கொள்ளுங்க. புதிய கல்விக் கொள்கையில் இணைக்கப்பட்டுள்ள பிரதான கல்வி பிரதான கல்வித்துறை அல்லது கல்வி என்று கேட்பாங்க. ரைட். தொழிற்கல்வி எழுதிக்கொள்ளுங்க. தொழிற்கல்வியா? இது மிக முக்கியமான ஒரு விடயமா. விஞ்ஞானம், கணிதம் அப்படி என்று வரும் தொழிற்கல்வி. எழுதிக்கொள்ளுங்க. அடுத்தது, இந்த கலை திட்டத்தினுடைய தூர நோக்கு. சரியான, உங்களுக்கு ஒன்று சொல்லி தந்திருக்கிறேன். கல்வி அமைச்சினுடைய பணிக்கூற்று என்ன? விஷன் என்னன்னு பார்க்கணும். CWW கண்ணங்கராட கூற்ற பார்க்கணும். ரெண்டு ஈக்குவல். இந்த புதிய கலை திட்டத்தினுடைய நோக்கம் அல்லது தூர நோக்கு, இதை நீங்க வாசிச்சு எழுதிக்கொண்டீங்கன்னா சரி. சரியா? அப்ப ஏழாவது தூர நோக்கு, இந்த கலை திட்டத்தினுடைய தூர நோக்க எழுதிக்கொள்ளுங்கள். சமத்துவம் உட்படுத்தல் சமாதானம் செழிப்பு நீதி நிலைபேறுடன் கூடிய தன்மை மற்றும் உலகளாவிய குடியுரிமைக்காக, எழுத்துக்களில் வருகின்ற பொழுது இது வருமா? உலகளாவிய குடியுரிமைக்காக பாடுபடும் நெறிமுறை சமூக பொறுப்புணர்வு புதுமையான மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்பவர்களை வளர்ப்பதற்காக கல்வியை நிலைமாற்றம் செய்தல். இத ஒருக்கா வாசிச்சு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரியானே? ஏன்னா இது சில நேரங்கள் உங்களுக்கு எக்ஸாமுக்கு அதாவது 30-20 ஒன் வேர்ட் ஆன்சர் வரக்குள்ள வரலாம். சமத்துவம், உட்படுத்தல், சமாதானம், செழிப்பு,
நீதி, நிலைபேறுடன் கூடிய தன்மை மற்றும் உலகளாவிய குடியுரிமைக்காக பாடுபடும் நெறிமுறை, சமூக பொறுப்புணர்வு, புதுமையான மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்பவர்களை வளர்ப்பதற்காக கல்வியை நிலைமாற்றம் செய்தல். அப்ப சில நேரங்களுக்கு வரும் புதிய கலைத்திட்டத்துடைய தூர நோக்கில் உள்ளடங்குகின்ற அம்சங்கள் பின்வருவனவற்றுள் பொருத்தமற்றது என்று கேட்பாங்க. இதுல இருக்கிற அந்த 7-8 விடயங்களையும் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ரைட், ஓகே. அப்ப இது அடுத்த விஷயம். அடுத்த பாருங்க சொல்றாங்க, தேசிய இலக்குகள் எத்தனை? 8. தேசிய இலக்குகள் 8. ரைட். தேசிய கல்வி ஆணைக்குழு தான் என்ன செய்து இந்த தேசிய இலக்குகளை வடிவமைச்சிருக்கு. தேசிய இலக்குகள் எப்ப வடிவமைக்கப்பட்டது? 1992. இதை யாரு உருவாக்கினது? தேசிய கல்வி ஆணைக்குழு. இது எப்ப உருவாக்கப்பட்டது? 1991 இலக்க சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. இதுக்கு கீழே 2022 ஆண்டில் NEC-யால் வெளியிடப்பட்ட தேசிய கல்வி கொள்கை சட்டகம், தேசிய கல்வி கொள்கை சட்டம் எத்தனையாம் ஆண்டு? 2020 தொடக்கம் 2030. இதுல இருக்குகின்றதால் தேசிய இலக்குகள் 8. இதனூடாக வெளிப்படுத்த வேண்டிய திறன்கள் எத்தனை? திறன்கள் 7. சரியா? அப்ப இவ்வளவு விடயங்களும் இவங்களோட பேஜில் இருக்கிற விடயங்கள். இதுகளை நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. முடிய ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கொண்டாலும் சரிதான், நல்லது எழுதி கொண்டாலும் சரிதான். ஓ, கடும் வேகமா இருக்குல்ல, நீங்க எழுதி கொண்டீங்கன்னா சரி. உங்களுக்கு எழுதுறதான் உங்களுக்கு சொல்றேன். இப்படி நீங்க வேகமா செல்ல எழுதாட்டி 1 ஹவருக்குள்ள இப்படி 50 செய்ய போறீங்க. இன்னும் நீங்க ஸ்லோவா படிச்சீங்கன்னு சொன்னா ஸ்லோவாயிட்டே போவீங்க. வேகம் விவேகம் 2 இருந்தா தான் நாங்க முன்னேறலாம். ரைட். சரியா? அப்ப 19. ரைட். அப்ப 8ஐயும் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க அடுத்ததுக்கு போவோம். அடுத்த பாருங்க. சரியா? இப்ப இதுல உங்களுக்கு தெரியும். அப்ப திறன்கள் உங்களுக்கு தெரியும். எத்தனை திறன்கள் நாங்க ஆரம்பத்துல படிச்சிருக்கிறோம்? 7 வகையான தேர்ச்சிகள். தேர்ச்சிகள் நாங்க பார்த்திருக்கிறோம். 7 வகையான தேர்ச்சிகள் இருக்கு. எங்க சொல்லப்படக்கூடிய திறன்களை எழுதி கொள்ளுங்க. இந்த குறிக்கோள்களை அடைவதற்கான ஒரு வழியாகும் திறன்கள். 9வது விடயம் திறன்கள். முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள், அறிவாற்றல் திறன். கேள்விக்கு வருமா இதெல்லாம்? MCQ. ஒன்று அறிவாற்றல் திறன். அடுத்தது என்றால் அறிவுத்தளம் ஆகியவை. அறிவுத்தளம் இது 2 தான் இதில் இருக்கிற திறன். ரைட். 2 திறன்களை பார்த்துக் கொண்டீங்கன்னு சரி. அப்ப நாங்க இன்னொன்று பார்த்திருக்கிறோம், நேத்து பார்த்தோம். கல்வியினூடாக ஆசிரியர் மாணவரிடம் முன்னேற்ற வேண்டிய துறைகள். இது புதிய கலை திட்டத்துக்கு வரும். என்ன? அறிவு, திறன், மனப்பாங்கு. அடுத்தது என்ன இருக்கிற புதிய சைக்கிள் சொல்றாங்க. இதுல சொல்றாங்க என்னென்றால் உணர்ச்சிசார் நுண்ணறிவினை விருத்தி செய்தல். எழுதிக் கொள்ளுங்க. மதிப்புகளை புகுத்தி உணர்ச்சிசார் நுண்ணறிவு. உணர்ச்சிசார் நுண்ணறிவு. இப்ப பாருங்க, பொதுவாக உங்களுக்கு வரும் என்றால் என்ன? ஒரு மாணவரிடத்தில் ஆசிரியர் விருத்தி செய்ய வேண்டிய துறைகள் என்று கேட்டால் இது 3 வரும்.
புதிய கலை திட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஆசிரியர் மாணவரிடம் விருத்தி செய்ய வேண்டிய துறைகள் எது என்று கேட்டால் இதையும் நீங்கள் சேர்த்தெழுத வேண்டும். எது? உணர்ச்சி சார் நுண்ணறிவு திறன். நம்ம நேற்றோடு பார்த்தோம் பி என்று போட்டோம், பயிற்சி என்று போட்டோம். அப்ப அதே இடத்துக்கு என்ன செய்யாது? வராது. அப்டேட்டை பார்த்துக் கொள்ளுங்க. சரி, ஒரு ஆசிரியர் மாணவரிடம் விருத்தி செய்ய வேண்டிய துறைகள் அறிவு திறன் வளர்ப்பாங்க. புதிய கலை திட்டத்தின் ஊடாக ஆசிரியர் ஒருவர் மாணவரிடம் விருத்தி செய்ய வேண்டிய துறைகள் எதென்று கேட்டால் நாங்க என்ன கொடுக்க வேண்டும்? அந்த மூன்றோடையும் சேர்த்து அறிவு திறன் மனப்பாங்கோட சேர்த்து மதிப்புகளை புகுர்த்தி உணர்ச்சி சார் நுண்ணறிவுகளை விருத்தி செய்தலுங்கிறதையும் நாங்கள் எழுத வேண்டும். அப்ப அதை நீங்க பார்த்துக்கிட்டு சரியா? ரைட். அப்ப அடுத்தது பாருங்க. அப்ப இதெல்லாம் அதோட வரும். அப்ப அடுத்த விஷயம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 11. இப்ப பாருங்க, தேசிய இலக்கு 8, இதுல வர மூலோபாய தூண்கள் 5. ரைட். தேசிய இலக்குகளின் அடிப்படையில் அடைய வேண்டிய தேர்ச்சிகள் 7. இந்த புதிய கலை திட்டத்தின் கீழ் அடைய வேண்டிய திறன்கள் எழுதிக் கொள்ளுங்கள். 8 திறன்கள். புதிய கலை திட்டத்தின் ஊடாக அடைய வேண்டிய திறன்கள். திறன்கள் 8. அப்ப இங்களின திறன்கள் என்ன? அதுதான் இதற்குள்ள இப்ப சேர்ந்து வரப்போகும். அதுதான் இதற்குள்ள முதலாவது எழுதிக்கொள்ளுங்கள். என்ன இது? நீங்க எழுதுறீங்க எழுதாதே அந்த புக்ல இருக்க பார்த்துக் கொள்ளுங்க. அடிப்படை அறிவு சில நேரங்கள் எம்சிக்யூக்கு வருமா, இதுல 4 போட்டு போட்டு கேட்கக்கூடியதாக இருக்கும். அடிப்படை அறிவு 21ஆம் நூற்றாண்டிற்குரிய திறன், குடியியல் மற்றும் உலகளாவிய தேர்ச்சி. எழுதிக்கொள்ளுங்க. முதலாவது அடிப்படை அறிவு. அடிப்படை அறிவு இதெல்லாம் எம்சிக்யூக்கு வரும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. புதிய இந்த புத்தகத்துல புதிய கலை திட்டத்திலிருந்து உங்களுக்கு அரைவாசி கேள்விகள் வரும். சராசரியாக 15 தொடக்க 25 கேள்விகள் இந்த புதிய கலை திட்டங்கள்ல இருந்து வரலாம். சிங்கள பேப்பர்ஸ்ல உங்களுக்கு அனுப்பியிருக்கிற அந்த சிங்கள பேப்பர்ஸ்ல பாருங்க, 5வது 6வதுல 2-3 சிங்கள பேப்பர்ஸ் தொகுப்புகள் பெரும்பாலும் அவ்வாறான கேள்விகள் இருக்குகிறது. தற்போதைய அரசாங்கம் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிற்பாடு கொண்டு வரப்பட்ட கொள்கை திட்டங்களை கூடுதலாக பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப அடிப்படை அறிவு. 2வது 21ஆம் நூற்றாண்டிற்குரிய திறன்கள். 3வது குடியியல் மற்றும் உலகளாவிய தேர்ச்சி. குடியியல் மற்றும் உலகளாவிய தேர்ச்சிகள். நாலாவது பாருங்க, தனிப்பட்ட மற்றும் ஆளிடை திறன்கள். ஆளிடை திறன்கள். 5வது பாருங்க, டிஜிட்டல் மற்றும் எதிர்கால திறன்கள். எதிர்கால திறன்கள். 6வது பசுமை மற்றும் நிறைபேருடன் கூடிய திறன்கள். பசுமை மற்றும் நிலைபேருடனான திறன்கள். 7வது முயற்சியாண்மை மற்றும் தொழில் தயார் நிலை திறன்கள். முயற்சியாண்மை மற்றும் தொழில் தயார் நிலை. 8வது இது மிக முக்கியமானதா, 21ஆம் நூற்றாண்டிற்கு திறன்களுக்கு அப்பாலான திறன்கள். இது மிக முக்கியமான விடயம். திறன்களுக்கு அப்பாலான திறன்கள். ரைட். இப்ப இங்க மிக முக்கியமான இது உண்டு. சரியானே? இதோடு சேர்த்து நீங்க என்ன ஞாபகம் வச்சிருக்க வேண்டும்? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல வர 4வது கோல்ஸ் நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். சும்மா தரமான கல்வி இல்லை,
முழுமையான அந்த கோலை நீங்க என்ன செய்திருக்கணும், ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். சில பேர் தரமான கல்வியை வழங்குதுன்னு சொல்லி போட்டு எழுதிட்டு போவீங்க, அதெல்லாம் சஸ்டைனபிள் கோல், ரைட்? அதனுடைய முழுமையான சொல் பயன்பாட்டை நீங்க என்ன செய்திருக்க வேண்டும், எழுத வேண்டுமா? ரைட். இதுதான் வந்து சஸ்டைனபிள் கோலினுடைய goal. இதுல நாலாவது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, கல்வியை அனைவருக்கும் உள்ளடக்கிய சமத்துவமான கல்வியையும் வாழ்நாளுக்கான கற்றல் சந்தர்ப்பத்தினை உறுதி செய்யுது. இதுதான் கோல். சும்மா என்ன எழுதி வைக்கிற ஆட்கள், நம்ம ஆட்கள் என்ன எழுதுற, அனைவருக்கும் கல்வியை வழங்குதுன்னு எழுதி வைப்பாங்க. ஆனா அப்படி எழுதுறது இல்லை, பார்த்துக்கொள்ளுங்க கோல். சரியானே? அனைவரும் உள்ளடக்கிய சமத்துவமான கல்வியையும் வாழ்நாளுக்கான கற்றல் சந்தர்ப்பத்தினை உறுதி செய்தல். இது எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியா பார்த்துக்கணும். சும்மா நீங்க அனைவரும் கல்வி எழுதி வச்சு விட கூடாது. இதுல அடுத்த விஷயம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 21ஆம் நூற்றாண்டிற்கு அப்பாலானதுன்னு கேள்விக்கு வரும். ஒரு ஆசிரியர் மாணவனின் அபிவிருத்தி செய்ய வேண்டிய 21ஆம் நூற்றாண்டிற்கான திறன்கள் யாவை? ஒரு ஆசிரியர் மாணவனின் 21ஆம் நூற்றாண்டிற்கு அப்பாலான திறன்களை வகுப்பறையில் மேம்படுத்துவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்கள் யாவை? பின்வருவற்றில் எது உள்ளடங்காதுன்னு குறைந்தது 4 விடயங்கள் ஞாபகம். 22 திறன்கள் எழுதிக் கொள்ளுங்க. விமர்சன ரீதியிலான சிந்தனை, விமர்சன ரீதியிலான சிந்தனை. 2வது எழுதிக் கொள்ளுங்கள், படைப்பாற்றல். 3 எழுதிக் கொள்ளுங்கள், கூட்டிணைப்பு. 4வது எழுதிக் கொள்ளுங்கள், தொடர்பாடல். 5வது சிக்கலை தீர்த்தல். தொடர்பாடல். 5வது சிக்கலை தீர்த்தல். இது வந்து 21ஆம் நூற்றாண்டிற்குரிய திறனா? 21ஆம் நூற்றாண்டிற்குரிய திறன். அடுத்தது எழுதிக் கொள்ளுங்க, 21ஆம் நூற்றாண்டிற்குரிய திறன். இப்ப நீங்க எழுதுறது இது 21ஆம் நூற்றாண்டிற்கு அப்பாலான திறன். எழுதிக் கொள்ளுங்கள், அமைப்பு ரீதியிலான சிந்தனை. என்னென்ன சிந்தனை? விமர்சன ரீதியிலான சிந்தனை. எங்கென்ன? அமைப்பு ரீதியிலான ஸ்ட்ரக்சர், அமைப்பு ரீதியிலான சிந்தனை. 2வது எதிர்கால சிந்தனை. 3வது வாழ்நாள் முழுவதும் கற்றல். இது ஒரு கேள்வியா? ஸ்டார் மார்க் போட்டுக்கொள்ளுங்க. வாழ்நாள் முழுவதும் கற்றல்ங்கிறது, வாழ்நாள் கல்விங்கிறது ஒரு கேள்வி, உங்களுக்கு கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. அடுத்தது 5வது போடுறாங்க, மெய் அறிக்கை. மெய் அறிக்கை. மெய் அறிக்கை. மெய் அறிக்கை. ஞானம் மற்றும் தீர்மானம். ஞானம் மற்றும் தீர்மானம். அப்ப இவ்வளவும் இதற்குள்ள வரும். அப்ப இவ்வளவு நீங்க என்ன செய்து கொள்ளுங்க, எழுதி கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இவ்வளவும் மிக முக்கியமானபடி கேள்விகள் இருக்கு. எடுக்கிறாங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போனீங்கன்னா லேசி எழுதி போட்டு டக்குன்னு எழுதி கொள்ளலாம். அடுத்த டக்கு அது மிக முக்கியமாக வார்த்தை பார்த்துக்கோங்க. ரைட்.
எழுதி கொள்ளுங்க. குறிக்கோள்கள் ரெண்டு விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா சரி உங்களுக்கு இலகுவாக இருக்கும். குறிக்கோள்கள் உங்களுக்கு எழுத்துக்கள் வந்தா பெரும்பாலும் 2 எழுதுகள் தான் வர சொல்லும் உங்களுக்கு. முதலாவது ஞாபகம் வச்சுக் கொள்ளக்கூடிய குறிக்கோள்கள் முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள். நெறிமுறை மற்றும் உட்படுத்தப்பட்ட சமூக பொறுப்புள்ள குடிமக்களை வளர்த்தல். முதலாவது நெறிமுறை உட்படுத்தப்பட்ட நெறிமுறை உட்படுத்தப்பட்ட நெறிமுறை மற்றும் உட்படுத்தப்பட்ட சமூக பொறுப்புள்ள குடிமக்களை வளர்த்தல். இது முதலாவது ஞாபகம் வச்சுக் கொள்ளக்கூடிய குறிக்கோள். இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்கள். விசேட அதாவது இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே புதிய கலை திட்டத்தினுடைய மாற்றங்கள் கொள்கைகளோடு தொடர்பான விடயங்கள். அப்ப உங்களுக்கு என்ன வரலாம்? இலங்கையின் கல்வி மறுசீரமைப்பினால் அடைய எதிர்பார்க்கின்ற குறிக்கோள்கள் எவை? புதிய கலை திட்டத்தினூடாக அடைய எதிர்பார்க்கின்ற குறிக்கோள்கள் எதுன்னு கேட்கலாம். கேட்டா கட்டாயம் 2 வழியாவது நீங்க எழுதுங்க. இது எம்சிக்கு வாரது குறைவு, எழுத்து கேள்விக்கு வரும். அப்ப ஒன்று என்ன? நெறிமுறைப்பட்ட குடிமக்களை உருவாக்கு. இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்கள். விசேட தேவையுள்ள மாணவர்களுக்கு நியாயமான மற்றும் இதெல்லாம் கலை திட்டத்துக்கெல்லாம் வருகிறோம். இப்ப எழுதுறீங்க விசேட தேவையுள்ள மாணவர்களுக்கு நியாயமான மற்றும் சமமான அணுகல் மற்றும் வாய்ப்புகளை வழங்கும் அனைவருக்கும் உட்படுத்தப்பட்ட கல்வி. அனைவருக்கும் உட்படுத்தப்பட்ட கல்வி. இந்த உட்படுத்தப்பட்ட கல்வியை ஸ்டார் மார்க் போட்டுக்கொள்ளுங்க. எதிர்பார்க்கக்கூடிய கல்வியா? உட்படுத்தப்பட்ட கல்வி என்ன? விசேட தேவையுடைய மாணவர்களை இணைத்து அவர்களுக்கான சமமான மற்றும் அணுகுதல் ரீதியிலான கல்வியினை வழங்குதல் உட்படுத்தல் கல்வி. எதிர்பார்க்கக்கூடிய கல்வியா? எதிர்பார்க்கக்கூடிய சொல்றதுக்குள்ள ஸ்டார் மார்க் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இவ்வளவும் முதலாவது இருக்கிற விடயங்கள். அடுத்தது ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். சரியானே? பெருந்த விஷயம் எழுதிக் கொள்ளுங்க. கல்வி மறுசீரமைப்பு. இது உங்களுக்கு கட்டாயம் ஒரு எதிர்பார்க்கிற கேள்வியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது என்னென்றால் கலைத்திட்ட திருத்தம். கல்வி மறுசீரமைப்பு என்றால் எழுதிக் கொள்ளுங்கள். நாட்டின் கல்வி முறையில் அனைத்து அம்சங்கள் மற்றும் நிலைகளின் முழுமையான மறுசீரமைப்பு. கல்வி மறுசீரமைப்பு உங்களுக்கு கேட்டா என்ன எழுதுறீங்க? கல்வி மறுசீரமைப்பு என்பதனூடாக பொருள் கொள்ளப்படுவது யாது? அவங்களுடைய பாடத்திட்ட தெரிவிக்கிறது இல்லை. என்ன எழுதுறாங்க? நாட்டின் கல்வி முறையில் அனைத்து அம்சங்கள் மற்றும் நிலைகளின் முழுமையான மறுசீரமைப்பு. இது கல்வி மறுசீரமைப்பு. கலைத்திட்ட திருத்தம் என்று எழுதிக் கொள்ளுங்க. கலைத்திட்டத்தில் செய்யப்படும் அவ்வப்போது ஏற்படும் மாற்றங்கள்
அவ்வப்போது ஏற்படும் மாற்றம். அடுத்தது எழுதிக் கொள்ளுங்க. கல்வி மறுசீரமைப்பில் முக்கியமான வருடங்கள். கல்வி மறுசீரமைப்பில் முக்கியமான வருடங்கள். முதலாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 1972. 1922 தொழிற்கல்வி அறிமுகம். 1980-81 வெள்ளை அறிக்கையின் அடிப்படையிலான சீர்திருத்தம். 1991 1997 கல்வி சீர்திருத்த அடிப்படையிலான கொள்கை மாற்றங்கள். இது மூன்றும் இதற்கு பிறகு வரப்போது என்ன? 2007 2015 இப்ப 2026 அல்ல 25. இவ்வளவையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கல்வி மறுசீரமைப்பின் போதான அந்நிய வருடங்கள். இதுல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2015 தான் 8 ஆண்டு கலைத்திட்ட சுழற்சி கொள்கை வருது. 8 ஆண்டு கலைத்திட்ட சுழற்சி. 8 ஆண்டு கலைத்திட்ட சுழற்சி கொண்டுட்டு வாங்க. தற்போது உள்ள இந்த இதுக்கு முதல் உள்ளது எல்லாமே 99ஆம் ஆண்டினுடைய கலை திட்டங்கள். இந்த 99ஆம் ஆண்டு திட்டம் கூடுதலாக பேப்பர்ஸ்ல வருகிறது. குறைந்தது 2-3 கேள்விகளாக இந்த 99ஆம் ஆண்டு திட்டத்தில் வரும். இப்ப நான் எழுதி வரும் அவ்வளவையும் பார்த்து எழுதி கொள்ளும். அப்ப இது 2 இப்ப எழுதி கொள்ளுங்க. இந்த 99ஆம் ஆண்டு திட்டம் இதுல ஆரம்ப கல்வி இடைநிலை கல்வி என்று இருக்கு. நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது எழுதி கொள்ளுங்கள். தேர்ச்சி திறன்களை மையப்படுத்துதல். ஆரம்ப கல்வி. ஆரம்ப கல்வியில தேர்ச்சி திறன்கள் மையப்படுத்துதல். சரியானே? இது 2 உடைக்காக ஆரம்ப பிரிவு உடைக்காக இடைநிலை பிரிவு உடைக்காக. ரெண்டாவது என்ன? ஆரம்ப பிரிவுடைய 3 நிலைகளும். ஸ்டேஜ் 1 2 2 2 3 4 3 கிரேட் 5 இதுவும் வந்தது. இது 99ஆம் ஆண்டு, அதாவது 97ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்த அறிக்கையின்படி 97 மாறு திட்டங்கள். மூன்றாவது எழுதிக் கொள்ளுங்கள். இதுல கீ ஸ்டேஜ் 2 அல்லது தரம் 3 ஆங்கிலத்தை 2ஆம் மொழியாக முறையாக கற்பித்தல். ஆங்கிலத்தை முறையாக கற்பித்தல் இது ஒரு கேள்வியாகவே வந்திருக்கா? ஆங்கிலத்திலே கற்பிக்கப்படி தரம் 3 அது என்ன சீர்திருத்தம்? 1999ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்து சீர்திருத்தம். இது மிக முக்கியமான இந்த சீர்திருத்தம் மிக முக்கியமானது. மிக முக்கியமான விடயங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. இது வந்து ஆரம்ப பிரிவு. ஓலவலுக்கு என்ன வருகிறது? 2 ஆண்டுகளுக்கு மட்டுப்படுத்தியமை. இது ஆரம்ப கல்வி. இடைநிலை கல்வி என்று வந்தா என்ன வரப்போகுது எங்களுக்கு? தரம் 10-11 வருடங்களாக மட்டுப்படுத்தியமை. சாதாரணதர கற்றலா கல்வி பொதுத்தராதர சாதாரண கற்றலை தரம் 10-11 மட்டுப்படுத்தியது. ஏழவனுக்கு என்ன வருகிறது? 4 பாடங்களில் இருந்து 3 பாடங்களாக குறைத்தமை. கட்டாய பாடங்கள். அடுத்தது என்ன சொல்கின்றார்கள்? பொது பரீட்சை அறிவு.
பொது பரீட்சை அறிக்கை. இப்ப இவ்வளவும் இது 99ஆம் ஆண்டு சீர்திருத்தம். இது தொடர்பில் கேள்விகள் நிறையவே வருகின்றன. ஆரம்ப பிரிவு என்னன்னு கேட்காங்க, இது என்னன்னு கேட்காங்க, பாத்துக்கோங்க. கிரேட் 2 கிரேட் 3 பாத்துக்கோங்க. ரைட். இப்ப 2000 பேர் பாத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் எழுதிட்டீங்க. 2007 என்ன நடந்திருக்கு எழுதிக் கொள்ளுங்க. 2007 இடைநிலை கல்வியில் தேர்ச்சி திறன் அடிப்படையிலான அறிவு. தேர்ச்சி திறன் அடிப்படையிலான அணுகுமுறை. இது 2000 இடைநிலையிலே, அது இடைநிலை கல்வியில் தேர்ச்சி திறன் அடிப்படையிலான அணுகுமுறை. ரைட். மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. இதெல்லாம் பாருங்க சரியா. நீ இப்ப ரைட் இதை எழுதிக் கொள்ளுங்க. இதை ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. கட்டாயம் இந்த புக்ல இருக்கிறது கேள்விகள் நான் உங்க தொகுத்து தாரத்தை எல்லாம் சரியாக மனுஷர்களே வாசித்து விளையாடிக் கொள்ளுங்க. நிறைய கேள்விகள் இதற்குள்ள இருக்குகிறது. உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளாக இருக்கலாம். சரியானே? எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள். உங்களுக்கோ இந்த ஆண்டுகள் அதுகள் இதுகள்லாம் நிறைய படிப்பிச்சுட்டேன். ரைட். இதுவும் ஒரு நான் நேற்று உங்களுக்கு சொன்ன விஷயம் தான். பேப்பர் 2 விஷயம் தான் அடிப்படை. பேப்பர் 1 நம்பர்ஸ், அடுத்தது என்ன எழுத்து எண்ணலாம். இலக்கங்கள்ங்கிறது எல்லாமே உங்களுக்கு காலங்கள் ஆண்டுகள் எத்தனை கோல் பண்றதுன்னு அதெல்லாம் வரும். எழுத்துக்கள் பொதுவான இவ்வாறான விடயங்களுக்குள்ள எழுத்துக்கள் தான் வெளிக்கொள்ளுங்க. கல்வி மறுசீரமைப்பின் அல்லது நிலைமாற்று செயற்பாட்டிற்குரிய காரணங்கள். கல்வி மறுசீரமைப்புக்கான காரணங்கள் அல்லது நிலைமாற்று செயற்பாட்டிற்குரிய காரணங்கள். ஒன்றழிக் கொள்ளுங்க. மிக முக்கியமானதா இது. எம்சிக்யூக்கு வரலாம். தற்போதைய முறைமையில் பலங்கள் மற்றும் பலவீனங்கள். இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்கள். சமகால உள்ளூர் மற்றும் உலகளாவிய சமூக புவிசார் இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்க. சமகால உள்ளூர் மற்றும் உலகளாவிய சமூக புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார சூழல்கள். 3 எழுதிக் கொள்ளுங்க. நாட்டின் தேசிய அபிவிருத்தி கொள்கை.
எம்சிக்யூக்கு வருதா பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். 4வது லீக்குள்ளங்கள் செழிப்பு, நல்வாழ்வு, சமத்துவம், செழிப்பு, நல்வாழ்வு, சமத்துவம் மற்றும் நல்லாட்சி தொடர்பாக நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகள். நல்லாட்சி தொடர்பாக நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகள். யுனெஸ்கோ சம்பந்தமாக இந்த புத்தகம் சொல்கின்றது. அதனுடைய விரிவாக்கத்தை பார்த்துக் கொள்ளுங்க. உன்னுடைய விரிவாக்கம், தற்போதைய இடம், பணிப்பாளர், யுனெஸ்கோவினால் இலங்கைக்கு செய்யப்படுகின்ற வேலை திட்டங்கள், யுனெஸ்கோவினுடைய யுனெஸ்கோ ஸ்ரீலங்கா, யுனெஸ்கோ கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா, இது எதுக்குள்ள இருக்கு? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்குள்ள இருக்கு. இவ்வளவு விடயங்களை யுனெஸ்கோல பார்த்துக் கொள்ளுங்க. ஏன்னா அது இந்த புத்தகத்துல சொல்லப்படக்கூடியதாக இருக்கு. கொள்ளுங்கள். நாட்டின் கல்வி முறையினை மாற்றுவதனால் கிடைக்கும் நன்மைகள் அல்லது அடைவுகள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 3வது வேலை திட்டங்கள், அதாவது யுனெஸ்கோ இலங்கையில் செய்கின்ற வேலை திட்டங்கள். 3வது. 4வது யுனெஸ்கோ கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா, இது எந்த அமைச்சைகள் இருக்கு? இது எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியா? எழுதிக்கொள்ளுங்கள். நிலைபேறுடன் கூடிய அபிவிருத்தி இலக்குகளை அடைதல். இதனுடைய முதலாவது என்ன? எஸ்டிஜி கோல அடைகிறது. எஸ்டிஜி அடைகிறது. 2வது எழுதிக்கொள்ளுங்க. குறுக்கு வெட்டு திறன்கள். குறுக்கு வெட்டு திறன் என்ன? எழுத்தறிவு, எண்ணறிவு. நேற்று கூட படிப்பிச்சேன், பார்த்துக்கொள்ளுங்க. கேள்வி இருக்கு. குறுக்கு வெட்டு திறன்கள். குறுக்குவெட்டு திறன்கள். சமூக மனவளர்ச்சி சார் கற்றல். திறன்களை ஊக்குவிக்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முன்மொழியப்பட்ட கல்வி மறுசீரமைப்புக்கான காரணம். அப்பதான் பொதுவான விஷயங்கள் பார்த்து, இப்ப என்ன சொல்றாங்க? ஸ்பெசிபிக்காக என்ன காரணம் என்று சொல்றாங்க. மறுசீரமைப்பு காரணம். முதலாவது எழுதிக்கொள்ளுங்க. கலை திட்டம். நாட்டில் காணப்படக்கூடிய கலை திட்டம். எழுதிக்கொள்ளுங்கள். இந்த ஒவ்வொன்றுக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எழுதிக்கொள்ளுமா? ஸ்டெம்ங்கிறதுக்கு என்ன வரைவிலக்கணம் பார்த்துக்கொள்ளுங்க. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், மேத்ஸ். அதை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அப்ப இது முதலாவது கலை திட்டம். 2வது என்ன? கணிப்பீடு. கணிப்பீட்டினால் ஏற்பட்டுள்ள சவால். தற்போது காணப்படுகின்ற கணிப்பீட்டு முறையில் உள்ள சவால்கள். முதலாவது எழுதிக்கொள்ளுங்க. மாணவர்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தம். 2வது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். சோர்வு. முதலாவது மன அழுத்தத்தை ஏற்படுத்துது, 2வது சோர்வை ஏற்படுத்துது.
மூன்றாவது எழுதிக் கொள்ளுங்கள். இந்த இதுலயா கலைத்திட்டம் உண்டு, கணிப்பீடு உண்டு. மூன்றாவது எழுதிக் கொள்ளுங்கள். கல்வியின் தரம் போதாமை. தரம் போதாமை. கல்வியின் தரம் போதாமை. நாலாவது எழுதிக் கொள்ளுங்கள். பரீட்சைக்காக கற்பித்தல். பரீட்சைக்காக கற்பித்தல் மிக முக்கியமான விடயங்களா உங்களுக்கு எழுத்துக்கும் வரலாம், எம்சிக்கும் வரலாம். பரீட்சைக்காக கற்பித்தல். அடுத்தது விஞ்ஞானத்துறைக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அணுகல். விஞ்ஞானத்துறைக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அணுகல். விஞ்ஞானத்துறைக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அணுகல். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த விஞ்ஞானத்தை மட்டுப்படுத்துறதுல சில டேட்டா இதுல போட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தரம் 11க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் வெளிக்கொள்ளுங்க. தரம் 11க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் 28% நாட்டில் 28%. அடுத்ததுல அஞ்சலி ஆறாவது கொள்ளுங்க. ஆறாவது ஆசிரியர்களை பணி அமர்த்துவதில் ஏற்றத்தாழ்வு. ஆசிரியர்களை பணிக்கு அமர்த்துவதில் உள்ள ஏற்றத்தாழ்வு. இவ்வளவையும் ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா சரி. மற்றது சொல்றாங்க விஞ்ஞான பாடத்துறையில் குறைவான அடைவு மட்டம்ங்கிறது ஒண்ணு. அடுத்தது சொல்றாங்க மூன்றாம் நிலை கல்வி பாடநெறிகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட வாய்ப்புகள்ங்கிறது ஒன்று. அடுத்தது விசேட தேவை உள்ள மாணவர்கள் அணுகுவதில் சமத்துவம் இல்லை. அது மூன்றையும் மேலதையும் ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா சரி. தற்போதைய அரசாங்கத்தினுடைய கல்வி தொடர்பிலான கொள்கை. ரைட், எழுதிக்கொள்ளுங்க. அரசாங்கத்தில் இது எதிர்பார்க்கிற கேள்வியா? அரசாங்கத்தின் கல்வி கொள்கை அல்லது தொலைநோக்கு பார்வை. தொலைநோக்கு பார்வை. வளமான தேசம் ஒரு அழகான வாழ்க்கை. வளமான தேசம் ஒரு அழகான வாழ்க்கை. வெளிக்கொள்ளுங்க. அடுத்தது இலவச கல்வி. இது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய கல்வி. சும்மா இலவச கல்வி நாங்க சொன்னா இலவச கல்வி என்னன்னு கேட்டா நாங்க எழுது. இலவச கல்வி எழுதிக்கொள்ளுங்க. தனிநபர்கள் இப்ப இதை நான் அழிச்சு போட்டு திரும்ப எழுதணுமா? ஒரு சமரியா அப்படியே எழுதிட்டு போங்க, உங்களுக்கு பிரயோசனம். இலவச கல்வியோட தனிநபர்களின் மேம்பாடு. தனிநபர்களின் மேம்பாடு, தேசிய மதிப்புகளையும் அடையாளங்களையும் பாதுகாத்து உலகளாவிய அழுத்தங்களுக்கு மீள்தன்மையுடன் பதிலளிக்கும்
மீள்தன்மையுடன் பதிலளிக்கும் திறன் கொண்ட அறிவு சார்ந்த பொருளாதாரத்தை உருவாக்கும் நீண்டகால முதலீடு. இப்பதான் உங்களுக்கு எனக்கும் இப்பதான் தெரியும் இலவச கல்வினா இதுதான் வரவிருக்கிறோம். நாம இலவச கல்வின்னு என்ன நினைக்கிறோம்? கல்வி கற்காம கற்பதுதான் இலவச கல்வி நினைச்சிட்டு இருக்கிறோம். இலவச கல்வின்னு இதுதான். ரைட். இப்ப நாம ஒன்றொன்றுக்குள்ள பார்த்துட்டு போகலாம். இது இனியல் வாரது மிக மிக முக்கியமான விடயங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. இதுல இருந்தால் இனி நாங்க இந்த ஒவ்வொன்றாக பார்த்துட்டு போற விஷயம். ரைட். அப்ப இதை நீங்க எல்லாரும் பொதுவா போகும். முதலாவது பாருங்க சொல்றாங்க என்னென்றால் இலங்கையினுடைய கல்வி பரம்பு இது 4 வகைதான் கல்வி பரம்பல. ஒன்றென்ன? இளவயது குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் கல்வி. இளவயது குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் கல்வி. இரண்டாவது என்ன சொல்றாங்க? பொதுக்கல்வி. மூன்றாவது என்ன சொல்றாங்க? உயர்கல்வி. நாலாவது என்ன சொல்றாங்க? தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி. அப்ப இது கவனம். விதி கொண்டு ஆரம்ப பாடசாலை அந்தந்த பாடசாலை எழுதி வைக்கிறது இல்லை. இப்ப இசிசியுடைய காலங்கள் என்ன? 2 வருடங்கள், 3 தொடக்கம் 5 வருடங்கள். ரைட். நாங்கள் கற்க வேண்டும். இது செயல்படுத்தும் பொறுப்பு யாரு? மாகாண சபை. செயற்படுத்துறது மாகாண சபை. இப்ப உள்ளூராட்சி மன்றங்களா? இப்ப சொல்லுங்க, பொறுப்பு யாருக்கு? மாகாண சபைக்கு. இதுல இன்னொன்று மிக முக்கியமா அழிக் கொள்ளுங்கள். இதனுடைய கலைத்திட்டத்தை வடிவமைக்கிறது கலைத்திட்டம் NIE. இது மிக முக்கியமான விஷயமா? NIE இந்த சமரி அப்படி எழுதிக் கொள்ளுங்க, உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். பொதுக்கல்வியை பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்றாங்க? ஒரு பாடசாலையிலும் இருக்க வேண்டிய காலம் 13 ஆண்டுகள். கட்டாய கல்வி எத்தனை? 5 தொடக்கம் 16. ஆனா ஒரு பாடசாலையில் இருக்க வேண்டிய காலம் என்ன? 13 ஆண்டுகள். பொதுக்கல்வியை பிரிப்பது 3 பருவங்கள். பார்த்துக் கொள்ளுங்க. 4 பருவம் இல்லை. எத்தனை பருவம்? 3 பருவம். மிக முக்கியமான விடயங்களை பார்த்துக் கொள்ளுங்க. 4 நாங்க பார்க்கிறோம். இது சிரேஷ்ட கனிஷ்ட இடைநிலை 1 2 2 பார்க்க. அப்படி இல்லையா? 3 பருவங்கள். இது என்ன சொல்றாங்க? 1 ஆரம்ப பருவம், 1 தொடக்கம் 5. 2 என்ன? கனிஷ்ட இடைநிலை 6 தொடக்கம் 9. ரைட். 3வது என்ன? சிரேஷ்ட இடைநிலை கட்டம் 1 10 11. அடுத்தது என்ன? சிரேஷ்ட இடைநிலை கட்டம் 2 12 13. அப்ப நாங்க சில இடங்கள்ல சிரேஷ்ட இடைநிலை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? 2 எடுத்திருக்கிறோம். அப்படி எடுக்கிறது இல்லையா? அப்ப அது உண்டு, இது உண்டு. உள்ளூராட்சி மாகாண சபைகள் பொறுப்பு. அடுத்தது எழுதிக்கொள்ளுங்க. அப்ப இது இதற்குள்ள வருகிறதா? இது மிக முக்கியமான விடயங்கள் பார்த்துக் கொள்ளுங்க. கல்வியின் நோக்கங்கள் எழுதிக்கொள்ளுங்க.
கல்வியின் நோக்கங்கள் எழுதிக் கொள்ளுங்களா. இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள். ஒன்று, நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கு பங்களித்தல். நாட்டில் நிலையான வளர்ச்சி. இரண்டு எழுதிக் கொள்ளுங்க, உயர்கல்விக்கு மாணவர்களை ஊக்குவித்தல். உயர்கல்விக்கு மாணவர்களை ஊக்குவித்தல். புதுமையான மற்றும் படைப்பாற்றல் மிக்க சிந்தனையாளர்களாக மாற்றுது. புதுமை மிக்க படைப்பாற்றல் மிக்க சிந்தனையாளர். இதெல்லாம் எதிர்பார்க்கின்ற கேள்விகள். அடுத்த பாருங்க, ஒரு மிக முக்கியமான ஒரு உடையம் இருக்கு, எழுதிக் கொள்ளுங்கள். நான்காவது கைத்தொழில் புரட்சியின் அடிப்படையான பாடத்துறை. இது ஒரு கேள்வியாக வருகிறதா? நான்காவது கைத்தொழில் புரட்சியில் அடிப்படையான பாடத்துறை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம். தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம். தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம். ரைட். அடுத்தது எழுதிக் கொள்ளுங்க. இதுல வாரதுகள் சிங்கள பேப்பர்ஸ் இருக்கிற கேள்விகள் வச்சா உங்களுக்கு ஃபுல்லா சமரி வைத்தாங்க. தொழில் உலகிற்கான கல்வியின் நோக்கம் யாது? நாலாவதுன்னு எழுதிட்டு போங்க நீங்க. தொழில் உலகிற்கான, அப்ப பார்த்தா இந்த கலைத்திட்டத்தின் அடிப்படையில தொழிற்கல்வியை வழங்குகிறது. அப்ப அந்த தொழிற்கல்வி தொழில் உலகிற்கான கல்வியின் நோக்கம். எழுதிக் கொள்ளுங்க. இது ரெண்டு கேள்விக்கு போட்டிருக்கிறதா சிங்கள பேப்பர்ஸ். அடுத்த தலைமுறையை தொழில்துறைக்கு தயார்படுத்துதல். அடுத்த தலைமுறையை தொழில்துறைக்கு தயார். சில மிக முக்கியமான சில வேர்ட்ஸ்கள் இந்த சுற்றறிக்கையில அல்லது இந்த நிலைமாற்றல் கல்வியில இருக்கு. அவ்வளவையும் ஷோர்ட்டா உங்களோட நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். இதெல்லாம் சில நேரங்கள் எழுதிக்கு வரலாம், அல்லது ஒரு முடிவு என்றால் என்ன 4 கூற்றுக்களை தந்திருப்பாங்க, அது உண்ட தெரிவு செய்ய சொல்லி. முதலாவது எழுதிக் கொள்ளுங்கள், மொடியூல்ஸ். எழுதிக் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட தலைப்பு திறன் அல்லது ஒரு பாடத்திற்குள் உள்ள கருப்பொருளை உள்ளடக்கிய ஒரு கவனம் செலுத்திய தன்னிறைவான கற்றல் அலகு. இது சில நேரங்கள் எழுத்துக்கு வரும் அல்லது எம்சிக்யூக்கும் வரலாமா? ஒரு குறிப்பிட்ட தலைப்பு, திறன் அல்லது ஒரு பாடத்திற்குள் உள்ள கருப்பொருளை உள்ளடக்கிய ஒரு கவனம் செலுத்திய தன்னிறைவான கற்றல். அடுத்த எழுதிக்கணும் பாடம். பாடசாலை கலைத்திட்டத்தின்
பாடசாலை கலைத்திட்டத்தின் ஒரு பகுதியாக கற்பிக்கப்படும் அறிவு அல்லது கற்றலில் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு பகுதி பாடம். கற்றல் முடிவுஸ், மேலதிக கற்றல் முடிவுஸ் குறிப்பிட்ட பாடத்துடன் தொடர்புடைய துணை மாடியூல்கள் ஆகும். அவை நிலையான முடிவுகளிலிருந்து பெறப்பட்ட அறிவை வளப்படுத்துவதற்கும் விரிவுபடுத்துவதற்கும் அவசியம். நிலைமாற்றுத்திறன் முடிவு, இது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியா? பாரம்பரிய பாட எல்லைகளை மீறும் கற்றல் அலகுகள் பாரம்பரிய பாட எல்லைகளை மீறும் கற்றல் அலகுகள் பல துறைகளில் பொருந்தக்கூடிய திறன்கள், அறிவு, சுயாட்சி மற்றும் பொறுப்புகள். சுயாட்சி மற்றும் பொறுப்புகள். வளப்படுத்தல் முடிவு கொள்ளுங்க. ஒரே பாடத்துறையில் தெரிவு செய்யும் மேலதிக முடிவுகள். அடுத்த துறைகளுக்கு இடையிலான முடிவு. இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க, எவ்வளவு விஷயம் அந்த புதில இருக்குன்னு சொல்லி. நீங்க டீச்சரானா எல்லாம் பார்க்கணும், படிக்கணும். துறைகளுக்கு இடையிலான முடிவு. ஒரு மாணவன் தெரிவு செய்யப்பட்ட பாடத்தில் வெளியே இருப்பவையாகும். முறைமைசார் கலைத்திட்டங்கள் பார்த்தீங்க, அப்படி வரக்கூடியது. அடுத்தது என்ன? பாடசாலை திறமை மட்டம். இதைத்தான் கிரெடிட் சொல்றியா? கிரெடிட் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பாடத்திலும் அல்லது முடியலிலும் ஒவ்வொரு பாடத்திலும் அல்லது முடியலிலும் ஒரு மாணவர் அடைந்த கற்றலின் அளவை அளவீடு. இது ஒரு கேள்விக்கு வாரதா நோட் பண்ணி சொல்லுங்க. கிரெடிட்ங்கிறது ஆன்சர் ஆகி வாரதும் இருக்கு. அளவீடு
ரைட். இவ்வளவு மிக முக்கியமான சொற்பிரயோகங்கள். இலைக்குளம் அடுத்தது பாடசாலை திறமை மட்ட முறை, அதாவது கிரெடிட் எப்படி பார்க்காங்கன்னு சொல்லி சொன்னால், ஆறு தொடக்கம் 9 கிரேட் 6ல இருந்து ஒரு தவணைக்கு 35 திறமைகள். இது கேள்விக்கு வரும். தவணைக்கு 35 திறமைகள் 350 மணித்தியால். அப்ப ஒரு திறமைக்கு எத்தனை? 10 மணித்தியால். ஒரு திறமை என்ன? ஒரு அழகு. ரைட். இதுல என்னடா புதிய கலைத்திட்டம் உங்களுக்கு தெரியும். ஒரு பாட அழகு எத்தனை நிமிஷம்? 50 நிமிடம். மொத்தம் 500 நிமிடம். மிச்ச 100 நிமிடமும் என்ன? அவர்களுக்கு ஒரு அழகு தொடர்பிலான மேலதிக விடயம். அப்ப உங்களுக்கு வரலாம், தரம் 6 தொடக்க மாணவர்களுக்கு கற்பிக்கப்படக்கூடிய திறமைகள் அல்லது பாட அழகுகள் கேட்டால் 35 வரும். அடுத்த எழுதிக் கொள்ளுங்கள். இது மிக முக்கியமானது, எழுதிக் கொள்ளுங்க. ஆக்கமுனை கணிப்பீடு. ஆக்கமுனை கணிப்பீடு. ஆக்க முனைப்பு கணிப்பீடு. ஆக்க முனைப்பு கணிப்பீடு. ஆக்க முனைப்பு கணிப்பீடு. ஆக்கமுனை கணிப்பீடின் ஊடாக அடையப்படுறது என்னென்றால் எழுதிக் கொள்ளுங்கள். ஒன்று கூட்டுக்கற்றல். கூட்டுக்கற்றல். 2 விமர்சன கலந்துரையாடல். விமர்சன கலந்துரையாடல். 3 பெருமதிகளின் உள்மயமாக்கல். பெருமதிகளின் உள்மயமாக்கல். ஒரு 10 மணித்தியால கற்றல்ல 70% ஆக்க முனைப்பு கணிப்பீடும் 30% தொகுதி கணிப்பீடு. இது ரெண்டுக்கும் பின்னுக்கு வரவிலக்கண வரைக்கும் உங்களுக்கு சொல்லி. அப்ப இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூட்டு கணிப்பீட்டிலும் இருக்காது. கூட்டு அல்லது தொகுதி என்று சொல்லுவாங்க. கூட்டு கணிப்பீடு அல்லது தொகுதி கணிப்பீடு என்று சொல்லுவாங்க. அடுத்தது எழுதிக் கொள்ளுங்க. கிரேட் 9ல தான் தேசிய திறன் கணிப்பீடு இடம்பெறும். தேசிய திறன் கணிப்பீடு எப்ப நடக்க போகுது? கிரேட் 9ல நடக்க போகுது. தேசிய திறன் கணிப்பீடு கிரேட் 9ல நடக்கும். இதனுடைய அம்சங்கள் அல்லது கூறுகள். மிக முக்கியமான விடயங்களை இது போறதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரக்கூடிய கேள்விகள் கூடுதலாக பார்த்துக்கொள்ளும். முதலாவது என்ன கூறு இருக்கு? எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு பரீட்சை. இந்த தேசிய திறன் கணிப்பீடு என்னத்தை கொண்டிருக்க போகுது? எழுத்தறிவு பிளஸ் எண்ணறிவு பரீட்சை. 2 தொழில் ஆர்வ தேர்வு. தொழில் ஆர்வ தேர்வு. தொழில் ஆர்வ தேர்வு பெற்று தானே. அப்ப இந்த கணிப்பீட்டின் முக்கியமான நோக்கங்கள் இதுதான்.
அடுத்தது பார்த்துக் கொள்ளுங்க. இந்த ஜிவிபி ஜிபிவியா ஜிபிவி பரப்புள்ளி மதிப்பீடு ஜிபிவி. ஜிபிஏ தரப்புள்ளி சராசரி எவரேஜ் சராசரி. ரெண்டையும் பார்த்துக் கொள்ளுங்க. ஷார்ட் ஃபார்ம் வந்து எழுத சொல்லி அடுத்தது கலப்பு கற்றல். இது நான் உங்களுக்கு கண்டு சொல்லி தந்திருக்கிறேன். கலப்பு கற்றல் பாரம்பரிய வகுப்பறை அமைப்புடன் நிகழ்நிலை தளங்களை பயன்படுத்துதல். பாரம்பரிய வகுப்பறை அமைப்புடன் நிகழ்நிலை தளங்களை பயன்படுத்துதல். இவ்வளவும் மிக முக்கியமான விடயங்களோடு வருகிறேன். அடுத்து எழுதிக் கொள்ளுங்கள். மிக முக்கியமான விடயம் இதுவும். இது கட்டாயம் இதுவும் வரும், எழுத போறதும் வருமா. கூறுகளை பார்த்துக் கொள்ளுங்க என்ன நோக்கம் என்று சொல்லி. முதலாவது நான் இந்த சொல்ற சார்ஜ் ஏற்கனவே இது பார்த்திருக்கேன், அப்படியே அடிச்சுட்டு போங்க. முதலாவது என்ன இருக்கு, பொதுக்கல்வி நிலைகள்னு தலைப்பு போடுங்க. பொதுக்கல்வி நிலைகள். முதலாவது என்ன, முன்பிள்ளை பருவ கல்வி. காலம் என்ன, 2 வருடங்கள் என்று வரும். நோக்கம் என்ன, எழுதிக் கொள்ளுங்கள். நோக்கம் இதுதான் மிக முக்கியமான விடயங்களா. நோக்கம் வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான அடித்தளம். வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான அடித்தளம். இது முதலாவது விஷயம். இரண்டாவது என்ன, ஆரம்ப கல்வி 5 வருடங்கள், 1 தொடக்கம் 5. அடிப்படை வாழ்க்கை திறனுக்கான கல்வி. அடிப்படை வாழ்க்கை திறனுக்கான கல்வி. மூணாவது என்ன, கனிஷ்ட இடைநிலை 4 வருடங்கள். சில நேரம் இந்த ஆண்டுகளை போட்டு போடுவாங்களா. வாழ்க்கைக்கான அடித்தளம். சிரேஷ்ட இடைநிலை கல்வி 1. 2 வருடங்கள். தொழில் தயார் நிலைக்கான அடித்தளம். தொழில் தயார் நிலைக்கான அடித்தளம். அடுத்தது என்ன, சிரேஷ்ட இடைநிலை 2. இதுவும் 2 வருடங்கள். கல்வி மற்றும் தொழில் வாழ்க்கைக்கான அடித்தளம். கல்வி மற்றும் தொழில் வாழ்க்கைக்கான அடித்தளம். இப்ப பார்த்துக் கொள்ளுங்க. இப்ப இந்த கல்வி நாங்க அப்ப பார்த்தோம், முன்பள்ளி கல்வி என்ன பார்த்தோம், மாகாண திணைக்களம். இப்ப எழுதிக் கொள்ளுங்க. இதன் பொறுப்பு யார் என்றால், இன்னும் ஒரு பொறுப்பு வருகிறது யார் என்றால், இதெல்லாம் எம்சிக்கு வரக்குள்ள சும்மா மாகாண கல்வி மட்டும் தான் இருக்குன்னா அதுக்கு மட்டும் எழுதுறது இல்லை. எழுதிக் கொள்ளுங்கள். மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு ECDக்கு வருமா. இரண்டாவது என்ன, கல்வி அமைச்சு. மூன்றாவது என்ன, மாகாண கல்வி அமைச்சு. அதுதான் மாகாண கல்வி திணைக்களம், மாகாணத்துக்குரிய அதிகாரம்.
மாகாணத்திற்கு அதிகாரம் யாரால பயன்படுத்தப்பட போகிறது? மாகாண கல்வி அமைச்சர். ரைட். முன்பள்ளியை கட்டுப்படுத்தும் அமைப்பு மாகாண கல்வி திணைக்களம், மாகாண சபைகள். அது ஸ்பெசிபிக்கா நிறுவனங்கள்ட்ட மாகாண முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி அதிகார சபை. இப்ப வரும் என்னடா, ஆரம்ப கல்வியில் தற்பொழுது அரசாங்கம் என்ன செய்து அதே 3 நிலை கே ஸ்டேட் 3ஐயுமே ஃபாலோ பண்றாங்க. ரைட். அடுத்து எழுதிக்கொள்ளுங்க. ஆரம்ப கல்வியில் வழங்கப்படுகின்ற கற்றல் துறைகள் 9. இதில் இருக்குகின்ற கற்றல் துறைகள் 9. அடுத்து பாருங்க, இந்த 6 தொடக்கம் 9. சரியா? சாரி இதுதான் இந்த கற்றல் துறையில். இதுக்கா சரியா? ஆரம்ப கல்வி. ஆரம்ப கல்விக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க 9. இது நம்ம ஏற்கனவே சொன்னது. இதற்கு வர்றது கற்றல் துறைகள் 9. இடைநிலை கல்வியை பாருங்க. இடைநிலை கல்வியை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய பாடங்கள் 14. அத்தியாவசிய பாடங்கள் 14. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது மிக முக்கியமானது. எழுதிக்கொள்ளுங்கள். கற்றல் அனுபவங்கள் 3 பிரிவுகள் இருக்கு. இது ஒரு கேள்வியா போட்டிருக்கிறார்களா? இங்குள்ள கற்றல் அனுபவங்களின் பிரிவு 3 பிரிவுகள். ஒன்று எழுதிக் கொள்ளுங்க. அத்தியாவசிய கற்றல், அத்தியாவசிய கற்றல், மேலதிக கற்றல், மூன்றாவது நிலைமாற்று திறன்கள். நிலைமாற்று திறன். இது மிக முக்கியமான ஒரு விடையை நோட் பண்ணிக்கொள்ளும். நிலைமாற்று திறன். அப்ப உங்களுக்கு அப்ப பார்த்ததுதான் ஒரு சப்ஜெக்ட் எத்தனை மணித்தியாலம்? 10 மணித்தியாலங்கள் ஒரு சப்ஜெக்ட் கொண்டதாக இருக்கும். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா 15 பாடம் என்று சொல்லி அந்த சார்ட்ல போட்டிருக்கேன். இல்ல கடைசியா இருக்கிறது பங்கேற்புக்கு மாத்திரம் தானே. அப்ப அது உங்களுக்கு தேவைப்படாது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்ப இந்த அத்தியாவசிய கற்றல்கள் சரி. இந்த மேலதிக கற்றல்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். 3 மொடியூல், ஒரு தவணையில் 3 மொடியூலா, ஒரு தவணையில 3 மொடியூல தெரிவு செய்யலாம். ஒரு தவணையில 3 மொடியூல். நிலைமாற்றுத்திறன் மொடியூலுக்கு எழுதி கொள்ளுங்க. இது ஒரு கேள்விக்கு வரலாம். விமர்சன ரீதியிலான சிந்தனை எழுதி கொள்ளுங்க. விமர்சன ரீதியிலான சிந்தனை, தொடர்பாடல் திறன், நிலைமாற்றுத்திறன் மொழியில் எழுதி கொள்ளுங்க. விமர்சன ரீதியிலான சிந்தனை, தொடர்பாற்றல் திறன், படைப்பாற்றல், தலைமைத்துவம், படைப்பாற்றல், தலைமைத்துவம், மனவெழுச்சி சார் திறன்களை மேம்படுத்தும். மனவெழுச்சி சார் திறன்களை மேம்படுத்தும். அப்ப இதற்குள்ள வாரதுல இன்னொன்று, இந்த கணிப்பீடு முறைகளை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அமைப்பு கணிப்பீடு, அமைப்பு கணிப்பீடு முக்கியமான விடயங்கள் எழுதிக் கொள்ளுங்க. அமைப்பு கணிப்பீடு எழுதிக் கொள்ளுங்கள். வகுப்பறை ஆசிரியர்களால், வகுப்பறை ஆசிரியர்களால், வகுப்பறை ஆசிரியர்களால் அமைப்பு கணிப்பீடா, வகுப்பறை ஆசிரியர்களால் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட, முன்னரே தீர்மானிக்கப்பட்ட
முன்னரே தீர்மானிக்கப்பட்டு நியதி அட்டவணைகளின் அடிப்படையில் நடாத்தப்படுவது. அடுத்தது எழுதிக்கொள்ளும் கூட்டுக்கணிப்பு. இது அமைப்பு, இரண்டாவது கூட்டுக்கணிப்பு. அதை எழுதிக்கொள்ளுங்கள். மொடியூலின் ஊடாக பரீட்சை சுமையிலிருந்து விடுவிக்கின்ற கணிப்பீடு. அது மொடியூலுக்குள்ள இருக்கான். மூணாவது என்ன? திறன் மதிப்பீடு. திறன் மதிப்பீடுன்னா தேசிய திறன் மதிப்பீடு. ரெண்டு நோக்கம். அப்பதில் என்ன? எழுத்தறிவு, எண்ணறிவு, தொழிலாளர். திறன் மதிப்பீடு. இந்த சிரேஷ்ட இடைநிலைகள்ல இதுல பார்த்துக் கொள்ளுங்க. இந்த 10-11 பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த சிரேஷ்ட இடைநிலை பருவத்துல 10-11 பாருங்க. 9-10-10-11 பாருங்க. இதுல முக்கிய கூறுகள் 3 இருக்கு. இதுல 3 பார்த்த மாதிரி இதுல 3 இருக்கா. ரைட். 1 எழுதி கொள்ளுங்க. பிரதான கலைத்திட்டம். 2 எழுதிக் கொள்ளுங்க. மேலதிக கற்றல் கலைத்திட்டம். அடுத்தது என்ன எழுதிக் கொள்ளுங்க? நிலைமாற்று திறன். ரைட். இப்ப இதுல நீங்க அப்ப ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் என்ன இருக்குதுல? 5 பிரதான பாடம், 2 விருப்ப பாடம். பிரதான பாடம் 5, விருப்ப பாடம் 2. வெளிக்கொள்ளுங்க. மிக முக்கியமாக வெளிக்கொள்ளுங்கள். தேசிய அளவிலான மதிப்பீட்டை இலக்காகும். வெளிக்கொள்ளுங்கள. தேசிய அளவிலான மதிப்பீட்டை இலக்காகும் சாதாரண தர பரீட்சை தரம் 11 2 தவணை நிறைவில் நடைபெறும். விப்பை மாதிரி இல்லையா? 2 தவணை நிறைவில் நடைபெறும். இதுல பிரதான கலைத்திட்டம் 18 வெளிக்கொள்ளுங்க. 18 திறமை மட்டம். ஆறுதலுக்கும் மதத்தில 35 திறமை மட்டம். இது என்ன? 5 பாடமும் 18 திறமை மட்டம். அப்ப மொத்தம் இங்க எத்தனை தவணை நடக்க போகுது? 10க்கும் 11க்கும் 5 தவணை. 5 தவணைகள் நடக்கும். 10க்கு 3, இதற்கு 2 நடக்கும். மேலதிக கற்றல் கலைத்திட்டம் இதெல்லாம் பிரதான பாடத்துல இருக்கிற விஷயமா இதுல வரும். மேலதிக கற்றல் கலைத்திட்டத்துக்கு நோட் பண்ணிக் கொள்ளுங்கள். ஒரு தவணைக்கு 14 திறமை மட்டங்கள். மேலதிக கற்றலுக்கு. அதுவும் என்ன? அந்த 10 மணித்தேர்ப்படி வரும். நிலைமாற்று திறன் ஒரு தவணைக்கு 3 திறமை மட்டங்கள். 3 திறமை மட்டங்கள். இப்ப பாருங்க, 5 பிரதான பாடம், 2 விருப்ப பாடம்,
மேலதிக கற்றல்ல 14 திறமை மட்டம், நிலை மாற்றல்ல 3 திறமை மட்டம். அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தா தர 10, 11 இடம் வருகின்ற முழுமையான பாடத்திட்டம் வந்து வந்தா 5 பிரதானம் 2 விருப்பம் இந்த முடிவுக்கும் வரணும். ரைட்? ரைட். அடுத்தே பாருங்க, கட்டம் 2ல இத பாருங்க, கட்டம் 2ல வரக்கூடிய துறைகள் எழுதிக்கொள்ளுங்க. துறைகள் விஞ்ஞானம் சிரேஷ்டத்துல வரக்கூடியதுல முதலாவது விஞ்ஞானம், 2ஆம் கட்டமா 2ஆம் கட்டம் விஞ்ஞானம், 2வது தொழில்நுட்பம், ஆர்ட்ஸ் காமர்ஸ் எல்லாம் இல்லை, 3வது முகாமைத்துவம், முயற்சியாண்மை, வணிக கல்வி, வணிக கல்வி, 4வது மானுடவியல் மற்றும் சமூக விஞ்ஞானம், சமூக விஞ்ஞானம், 5வது தொழிற்கல்வி. இது 4 தான் கல்வியோடு தொடர்பான, இது தொழிற்கல்வி திறனோடு தொடர்பான. ஆனா மொத்தவைகளுக்கு என்ன வரும்? 5 வரும். அது ஏற்கனவே மாதிரித்தான் இங்கேயும் 3 பாடங்களை ஒரு ஆள் தெரிவு செய்யணும். ஒரு தவணைக்கு 90 மணி நேரம் ஒவ்வொரு பாடத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். படிக்கொள்ளுங்கள். கட்டாய முடிவு பொது ஆங்கிலமும் தொழில்நுட்பம். கட்டாய முடிவு, கட்டாய முடிவு பொது ஆங்கிலம் மற்றும் பொது தகவல் தொழில்நுட்பம். இது 7களுக்கு வர கட்டாய முடிவு. ஜெனரல் இங்கிலீஷ் ஜிட்டும் கட்டாய பாடம். கட்டாய பாடம். ரைட். இன்னும் ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கு, அவளோட இது முடியும், பார்த்துக்கொள்ளும். இது இதுல நிறைய கேள்விகள் இருக்கு, பார்த்துக்கொள்ளும். அடுத்ததுல என்ன சொல்றாங்க? மொத்தம் எத்தனை சர்வீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. SLES, SLTS, SLPS, SL In-Service Advice, SLTS. இது அந்த சேவையில் இருக்குகின்ற சேவைகளா? இது எங்களுக்கு சொல்லப்படுகிறது. இதுகள் இவ்வளவுதான் இதுல இருக்குகின்ற பிரதானமான விடயங்கள். தேசிய மதிப்பீடு சம்பந்தமாக மாத்திரமே உங்களுக்கு நாளைக்கு விளங்கப்படுத்தி இப்ப இருக்கிறவங்க அந்த 2 பேப்பர் அனுப்பி இருக்கிறேன். நாளைக்கு அந்த பிசிக்கல் கிளாஸ்ல ஒரு பேப்பர் செய்வோம். 9 மணிக்கு அந்த கேள்வியை உங்களுக்கும் குரூப்ல ஷேர் பண்ணி விடுறேன். எக்ஸாம் மாதிரி செய்வீங்க. உங்களுக்கு முழுமையாக இந்த முடிவுல இருக்கிற சகல விடயங்களும் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன். இதுல கிட்டத்தட்ட 10 தொடக்கம் ஒரு 15 தொடக்கம் 25 வரையான கேள்விகள் இதற்குள்ள சிங்கள வினாப்பத்திரங்கள் தொடர்ச்சியாக போடுகிறார்கள். இதுகளை பார்த்துக் கொள்ளுங்க. நாளைக்கு உங்களுக்கு நான் முழுமையாக மற்றதுகளை போட்டு உங்களுக்கு முடிச்சு விடுவோங்க. எல்லா விடயங்களும் இதுல போடப்பட்டிருக்கு.